வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று. கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை செய்யும்படி அன்போடு கூட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த ஊழியத்தை செய்ய நீங்கள் முன் வருவீர்களா? ஆண்டவருடைய வாஞ்சையை நிறைவேற்றுவீர்களா? ஏனென்றால் வயல்வெளி அறுப்புக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் வேலையாட்களை தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தை பாருங்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அவருடைய வேலையை செய்வதற்கு அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை தேடிக் கொண்டிருக்கிறார். உன் ஊழியத்தை நிறைவேற்றுவாயா? உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய அழைப்பை அறிந்து, தேவன் உனக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஊழியம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அறுப்புக்கு இறங்கி வந்து எஜமானனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவாயா? அன்றைக்கும் பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகன் தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார், ஊழியத்தை நிறைவேற்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அறுப்பு ஆயத்தமாய் இருக்கிறது. வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள். வேலையாட்கள் கொஞ்சமாய் இருக்கிறார்கள். நீ இந்த வயல்வெளிக்கு வந்து அறுப்புக்கு அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? அப்படி நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மேன்மையாக வைப்பார். வெளிச்சத்தின் சந்ததியாய் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். முன்வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen. Amen.